ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் அண்ட் வெல்கம் டு தி நோ ஆயில் நோ டொமேட்டோ சீரீஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது டிஷ் பார்க்க போகிறோம், ஸ்டீம்டு ஃபிஷ். எந்த விதமான எண்ணெயும் டொமேட்டோவும் சேர்க்காமல் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் இந்த ரெசிபியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 to 20 வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அது கூட வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கிறோம், ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிறோம். அது கூட உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் தூள், புளிப்புக்காக லைட்டாக கொஞ்சோண்டு வந்து ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து இடித்து எடுத்துக்க போகிறோம். லைக் இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இந்த மீன் பொரிச்சது பண்ணுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், பட் ஆனால் நாட் தி சேம். அது மாதிரி வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம மிளகு சீரகம் வந்து சேர்க்க போகிறோம் காரத்துக்காக இன்னும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு மிளகா தான் போட்டுருந்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகா. ஸோ நல்லா இதை இடித்து ஒரு ஃபைன் ஓரளவுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி குறை ஒரு மாதிரி இருந்த அளவுக்கு வந்து இடித்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வந்து ஃபிஷ் மேலே தடவ போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மந்தார இலையில் வந்து ஃபிஷ்ஷை வந்து வச்சு அதுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை வந்து கோட் பண்ணிவிட்டு மூடி இட்லி சட்டியில் வந்து வச்சிடலாம். இது மேலே நல்லா எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. எல்லா டபுள் சைடு அப்ளை பண்ணிடுங்க. 2 சைடும் வந்து நல்லா அப்ளை, அப்போ தான் வந்து மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ஃபிஷ்குள்ளே இறங்கும். கருவேப்பிலை வந்து 2 கொத்து வந்து அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். பின் பண்ணி நல்லா இட்லி சட்டியில் நல்லா கொதிக்கிறப்போ இதை சேர்த்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டீம் ஃபிஷ், அருமையான ஃபிஷ் ரெசிபி ரெடி. ரொம்பவே ஹெல்தி, ப்ரோட்டீன் ரிச். நீங்கள் ஒரு ஃபிஷ் சாப்பிட்டாலே அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு காரமாகவும் இருக்கும், சுவைக்கு சுவை, ஹெல்திக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து ரசம், ரைஸு அந்த மாதிரி வந்து ஒயிட் ரைஸ் கூடயே நீங்கள் அந்த மசாலா வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.